வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுற ஒவ்வொரு ஆண்களுக்கும், பெண்களுக்கும் தான். அவங்கவங்க 1000 கனவுகளோட தான் வந்து வெளிநாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறாங்கன்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு வர்றவங்க வந்து அவங்களோட கனவுகள் பார்த்திங்கன்னா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, குடும்பம், வீடு கட்டணும், அந்த மாதிரி பலதரப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அவங்க இங்கே வந்த பிறகு, வெளிநாடுன்னு ஒன்று வந்த பிறகு, அவங்க எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. தனிமையிலே வாழ வேண்டியது தான். சாப்பாடுமே பார்த்திங்கன்னா, காலையில் பெருசாக ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. மதியமும் அந்த ஒன்றும் இல்லை. நைட்டுமே பார்த்திங்கன்னா, நைட்டு சாப்பிட்றது மட்டும்தான். இந்த மாதிரி தான் வந்து அவங்க ரொட்டேஷன் லைஃப் ஓடும். வேலை 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 வேலை. ஒரு பண்டிகை அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே அனுபவிக்க முடியாது. இந்த நான் இருக்கிற நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வந்து வேலைக்கு அப்ளை பண்ணணும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இந்த மாதிரி தகவலை வந்து தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்கள் தமிழ், சிங்கப்பூர்லேருந்து. தேங்க்யூ.